திருப்பூர் மாவட்ட அவனாசியை சேர்ந்த ரிதன்யா கவினை பற்றி தாங்க இந்த 10 நாளாக பரபரப்பான நியூஸ் போயிட்டுருக்குது. நம்ம அதையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த பொண்ணு எத்தனையோ கனவுகளோடு எதிர்பார்ப்போடு புகுந்த வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம். பெற்றவங்களும் நம்ம பொண்ணு நல்லா இருக்கட்டும்னு 300 சவரன் நகை போட்டு ஒத்துக்கிட்டாங்க. 75 லட்சம் மதிப்புள்ள கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. இத்தனையும் வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அவங்களால கொடுக்க முடியல. அந்த பொண்ணு நிம்மதியாக இருக்க முடியலங்க. உடலாலையும் சரி மனசாலையும் சரி அங்கே நிம்மதியாக இல்லை. அந்த பொண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. அதாவது ஒரு புருஷன் வீட்லேயே நம்மளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதி இல்லை, பாதுகாப்பு இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம எங்கே போனால் நிம்மதியாக இருக்க முடியும்? வெளியில் நமக்கு பாதுகாப்பு இருக்குமா? அந்த பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறக்காக தானே பெற்றவங்க பார்த்து அத்தனை லட்சம் செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சு சீதனமும் அத்தனை வரதட்சணை கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க ரிதன்யாவோட குடும்பத்துலேயும் தப்பு இருக்குங்க. அவங்க அப்பா அம்மா அவ்வளோ பாவம் நகை கேட்டாங்களே, மாப்பிள்ளை வீடு 500 சவரன் கேட்டாங்களே. அப்போவே புரிஞ்சிருக்கக்கூடாதா? சரி பரவாயில்ல, அது கூட திரும்ப பிரச்சனையாகி ஃபஸ்ட்டு பிரச்சனையாகி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சுல்ல, அப்போ அந்த பொண்ணோட நியாயத்தை கேட்டு அவங்க அங்கே வீட்லேயே இருக்க வச்சுருந்துருக்கணும். மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி இல்லை போகணும், அங்கேயும் பிழைக்கணும், அவங்க பேசுவாங்க இவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணி வேறு கல்யாணத்தை பேசியிருக்கக்கூடாதுங்க. இன்னொரு கல்யாணத்தை பற்றி அவங்கக்கிட்ட பேச்சு எடுத்துருக்கக்கூடாது. சரி கவின் வீடு தான் வந்தாங்கல்ல, அவங்கக்கிட்ட ஏன் இதை பற்றி இவங்க பேசலை? அவங்க நகையே தான் கேட்டாங்க, அதை பற்றியே தான் பேசுனாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க ஏன் பேசலை? இத்தனை போட்டு என் பொண்ணை ஏன் நீங்கள் நிம்மதியாக வச்சுருக்கல? உங்களுக்கு தேவை இப்போ இந்த 200 சவரம், அதை போட்டால் இனி பிரச்சனை வராதா? நல்லா பார்த்துக்குவீங்களா? அப்போ என் பொண்ணோட வாழ்க்கையில் விட உங்களுக்கு நகை தான் பெருசான்னு கேட்டிருந்தா அந்த இடத்துல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடச்சிருக்கும். திரும்ப மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை அமுச்சிருக்கக்கூடாதுங்க. இங்கேயே இருந்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கு, கண்ணிலையாச்சும் பார்த்துருந்துருக்கலாம். ஊர் உலகம் சொந்த பந்தம் என்னங்க பேசாமல் இருக்குது? எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நல்லா பொழைச்சாலும் பேசுகிறாங்க, கல்யாணம் பண்ணாலும் பேசுகிறாங்க, பண்ணலினாலும் பேசுகிறாங்க, குழந்தை இருந்தாலும் பேசுகிறாங்க, இல்லைனாலும் பேசுகிறாங்க. இப்படி எல்லாம் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம வாழ முடியாதுங்க. பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க. வசதி உள்ள இவங்களுக்கே இந்த நிலைமைனா வசதி வாய்ப்பு இல்லாத நடுத்தர மக்களை யோசிச்சு பாருங்கள். இப்போ கூட ஒரு 2-3 பொண்ணுங்க இறந்து போயிருக்காங்க தற்கொலை பண்ணிவிட்டு, இதே வரதட்சணையினால தான். ஆனால் அந்த வரதட்சணை கேட்ட அந்த கவின் குடும்பத்துக்கு ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்க. அதை நாடு முழுக்க தெரியணும். அதை பார்த்து இனிமேல் வரதட்சணையே கேட்கக்கூடாது, பயப்படணும். அவங்க வரதட்சணை கேட்க என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாதுங்க. அந்த நகையவே சாப்பிட சொல்லணும். அதை தான் நான் விரும்பினாங்க அவங்க.